ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு மதுரைக்கு போகிறோம். போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்னு போகிறோம். வீட்டுக்கு தான் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஆப்பிள் மாலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா. அது இந்த ட்ரெஸ் வந்து வந்தாச்சு. துவரம்பருப்பு எடுத்துருக்கோம், இல்லை பாசிபருப்பு எடுத்துருக்கோம். குட்டி டப்பா எடுத்தா போதும். அவள் என்ன பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாசிபருப்பு எடுத்தாச்சு. சிக்கன் 65 பொடி இந்த இன்னொன்று பிராண்டட் இருக்குங்கள, இதான் நாங்கள் எப்போயும் அதுதான் நாங்கள் இந்த ஆச்சி சிக்கன் பண்ணிக்கிறோம். அதில் இல்லை இல்லை அதெல்லாம் மேலே நான் போகல. பாக்கிட்டு போவேன். இதுவாக இருக்குது. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. வந்துட்டு நேற்று நைட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து சேமியா சாப்பிட்டோம். மதியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி. இப்போ எங்கள் அக்கா வீட்டில் புதுசாக என்ன வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் வந்து புதுசாக புத்தர் சிலை வாங்கியிருக்கா. அதுக்கப்புறமாட்டிக்கு கிருஷ்ணர் சிலை வாங்கியிருக்காங்க புதுசாக. இதெல்லாம் எங்கள் அக்கா வீட்டில் ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன். இந்த இது அவார்ட் எங்கள் அக்கா பையனும் பொண்ணும் அவார்ட் வாங்கினது. இது எங்கள் அக்கா பையன் வேலை பார்த்த இடத்துல சூப்பர் டாப்பர் பிளேஸ் வாங்கினது. இது மாமா அக்கா வாங்கிட்டு. இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதுக்கு குடம் வச்சுருக்கா, அவ்வளோதான் புதுசாக. அதுக்கப்புறம் இதுவும் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் மீன் தொட்டியும் ஏற்கனவே வச்சுருக்கான். இதுதான் எங்கள் அக்காவோட மீன் தொட்டி. இதெல்லாம் எப்படி பராமரிக்கானே தெரியல. வேலைக்கு வேற போய்க்கிடுவாங்க இதில். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் அக்காவுக்கு வந்து எல்லாம் ஒதுங்கு பண்ணி கொடுத்து எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தோம். ஏன்னா அவளும் வேலைக்கு போகிறா, அதனால நம்மளும் ஒரு நாள் லீவ் போட்டு கொஞ்சம் இடம் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்படியெல்லாம் நீட்டாக வச்சு கொடுத்துருக்கு. இதெல்லாம் விளக்கி தொடச்சி இதெல்லாம் நீட் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. அங்கே பாப்பா இங்கே வந்து எங்கள் அக்காவுக்கு நாங்கள் பிரிட்ஜெல்லாம் தொடச்சி விலகி கழுவி எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவளுக்கும் உடம்பு சரியில்லை. அவள் தான் இங்கே எல்லாரையும் பார்த்தாலா, சரி அவள் ஒரு நாள் லீவ் போட்டு வந்து வேலை பார்த்து கொடு அப்படின்னு சொன்னதுனால வந்திருக்கேன். அங்கே ஏவேல ஒரு சமைக்கு லீவ் போட்டு இங்கே வந்து செஞ்சுருக்கேன். மற்றப்படையாக இருக்குங்க. எப்படி இருக்கு சாமியார் பூஜை அறை ஸ்டாண்டு, பூஜைக்கு ஸ்டாண்டு போட்டாச்சு. இது எப்படி இருக்கு, சும்மா செல்ஃபில் வச்சுருந்தாங்களா, இன்னைக்கு டிஃப்ரெண்டாக வச்சாச்சு. மணி வந்து எல்லா பக்கமும் 11 வைப்பாங்க, 9 வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி கத்தாழை வச்சுருக்காங்க. கத்தாழையை வந்து இப்போ நான் ஒரே பீஸ் பறிச்சுட்டு போய் எங்கள் வீட்டில் திருஷ்டிக்கு கட்ட போகிறேன். ஒன்றை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்.
அரிசி மருத்துவம்